எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் தஞ்சாவூர் அழைத்து செல்லப்படுவதற்கான பணிகளில் காவல்துறையினர் இறங்கியிருக்கிறார்கள். அவர் தஞ்சாவூர் நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். டேய் மாமா பையலே, என்னம்மா சௌக்கியமா? ஏய், ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா. ஒருபுறம் இது என்றால் சட்ட நடவடிக்கைகளை திமுக களத்தில் இறங்கியிருக்கிறது. அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நண்பகல் 12 மணிக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நீங்க எங்க இவ்வளவு தூரம்? அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே. 1000 என்கொயரிஸ், 1000 என்கேஜ்மெண்ட்ஸ். எஸ் சார். ஒண்ணு பேசினதாக கூறி கட்காப்பி பேஸ்ட் பண்ணி பொய் செய்தியை பரப்பி, அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். ஐயோ, இந்த போட்டோ இருக்கிறது நான் இல்ல, இது கிராபிக்ஸ் யாரோ மார்பிங் பண்ணிருக்காங்க. பொய் சொல்றியா? நான் பொய் சொல்லிக்க சாவுடா. இந்த கட்சி ஆரம்பிச்சு இந்த 2 வருஷத்துல என்ன எதுல ஸ்பெஷலிஸ்ட்னா வெறும் கட்காப்பி பேஸ்ட், ஃபேக் ரீல்ஸ் பரப்புறது. இதுல மட்டும்தான் இந்த அரசு அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்னைக்கு பொய் கேஸ் போட்டு இன்னைக்கு கைது செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கைது செஞ்சிருக்காங்க. இதற்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. தஞ்சாவூர் போகணும் சார், கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார். உங்களுக்கு காலைக்கடன் முடிக்காம விடுவாங்க, தஞ்சாவூர் வர முடியும். காலைக்கடன் முடிக்காம விடுவாங்க, தஞ்சாவூர் வர முடியும். ஆய்வு வருதுண்ணே. என்ன உங்களுக்கு வராதானே? என்னன்னா ஒரு மனுஷனோட அர்ஜென்ட் புரியாம இங்கிருந்து தஞ்சாவூர் போகணும் சார், கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார். உங்களுக்கு காலைக்கடன் முடிக்காம விடுவாங்க, தஞ்சாவூர் வர முடியும். இனி ஒரு மண்ணும் பண்ண முடியாது உன்னால. கலைஞருடைய வளர்ப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்பு, என்னுடைய தலைவருடைய வளர்ப்பு. நான் மட்டும் இல்ல, திமுகவுடைய கடைசி தொண்டன். போலீஸ் அப்படியே பிதிர்றீங்க. இவர் 4-5 பேர் அப்படியே போட்டு தள்ளிடுறாரா? செங்கப்பட்டி ஸ்டேஷனுக்குள் செல்ல உதயநிதி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். என்ன காரணத்திற்காக தற்போது காவல் நிலையம் மாற்றப்பட்டது என்ற கேள்விகளை எழுப்பி வாகனத்தை விட்டு இறங்காமல் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாடியில் ஆள் நிக்குதா? கேட்ல பின்னால் ஆள் நிக்க வச்சிருக்கல. பயப்படுறியா குமார்? செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்குள் நுழைய மாட்டேன் என்று அவர் மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. தஞ்சை தெற்கு காவல் நிலையம் அருகே திமுகவினர் திரண்டதால் செங்கிப்பட்டி காவல் நிலையம் அழைத்து அவரிடம் விசாரணை நடத்தலாம் என்று காவல்துறையினர் திட்டமிட்டிருந்தனர். அதேபோல செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கும் அவருடைய வாகனம் சென்றது. இந்த நிலையில் வாகனத்தை விட்டு அவர் இறங்கவில்லை. மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குதே. ஆர்ப்பாட்டம் மாதிரி அது நடந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க, கலந்துக்கிட்டாங்க. நிறைய பேர்னா எத்தனை கட்சி வந்தாங்க அத சொல்லுங்க. ஒரு கட்சி தான் சார் வந்தாங்க, திமுக மட்டும் தான் வந்தாங்க. என்னங்க சொல்றீங்க நீங்க? அனைத்து கட்சிகளும் வாருங்கள், ஒன்றிணைந்து நாம் குரல் கொடுப்போம், இந்த ஆளும் தாவேக அரசை எதிர்த்து அனைத்து கட்சிகளும் சேர்ந்து குரல் கொடுப்போம்னு கூப்பிட்டாங்க. யாரு வரலையா? நான் என்ன கேக்குறேன், உதயநிதி அவர்கள் இவ்வளவு பேசுறாருல்ல, உங்களுக்கு இது தெரியாது, அவங்களுக்கு அது தெரியாது, இவங்களுக்கு இந்த ஒரு நாலேஜ் கிடையாது, அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாதுன்னு உங்ககிட்ட நிப்பாட்டி கேட்டாங்களேங்க, மேகதா அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஏன் காரை சாதி டபுள் நெஞ்சு ஓடிப்பிட்டீங்க ரிப்போர்ட்டர் கிட்ட? நான் சொல்லல, அவன் பெரிய டுபாக்கர். தலையை மட்டும் சுண்ணாம்பு சட்டி மாதிரி வச்சுட்டு மேசிக்கு மட்டும் கருப்பா டை அடிச்சுட்டான். மேகதாட்டு அணை குறித்து எதிர்க்கட்சி தலைவருக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது. சிடிஆர் நிர்மல்குமார், உங்களுடைய கொஞ்சம் வழி. அவள்தான் வண்டியிலேயே போட்டோ ஓடி இருக்கு, பார்த்தோடனே கண்டுபிடிச்சிருவானுங்க ரவுடின்ட்டு. பாம்பு பிடிக்கிற மாதிரி இருக்கானே. திமுக பரந்தாமன் அவர் இருக்காருல்ல சார், அவர் காவிரி டிஸ்பியூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு புசியானந்த் அவர்கிட்ட போய் இது கேட்டா ட்ரிபியூனல்ன்ற வேர்டை கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம் அவரை அப்படின்றாரு. காவிரி வாட்டர் டிஸ்பியூட்னா என்னன்னு தெரியுமா அவருக்கு?
இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க, நீங்க உங்க அமைச்சரவை அமைஞ்சது, உங்க அரசு அமைஞ்சு அப்படிங்கிறது ஒரு விபத்து அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு சார். எரியுதடி மாலா ஃபேனர் போடு. சரிங்க, அதான் ஒன்றும் இல்லைங்க. இப்போ திமுக இருக்கிறவங்க எல்லாம் அறிவாளிங்க, திமுக இருக்கிறவங்கலாம் வந்து மெத்த படிச்சவங்க, திமுக இருக்கிறவங்கலாம் இங்கிலீஷ் வொக்காபுலரியில வந்துட்டு சும்மா அப்படியே வாவ் அப்படின்னு நம்மளாம் வாயை புழக்கிற அளவுக்கு பொழந்து தள்ளிடுவாங்க. Of repeating your success, because often after 5 years it becomes more difficult. Are you confident, sir? Sir? No doubt, definitely. Confident? Definitely. Ask me, he wanted me to join him as his personal lawyer and I joined. Now I am looking after his entire property. Dravidian 2.0 model that you are bringing? Absolutely. No doubt. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். அதுல வந்து உருட்டாயே பாருங்க, பெரம்பூர் உருட்டுலாம் சரியான உருட்டு. ஏய், பெரம்பூர்ல இறங்குறாராண்டா விஜய். பெரம்பூர்ல யார் இருக்கா தெரியுமா? ஆர்.டி. சேகர் அப்படின்னு பெரிய KGF படம் ஹீரோ இன்ட்ரோ. யார் சார் வரே? இவர தெரியல. டேய், இவர தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ஒரு ஸ்லோமோல அப்படியே சொல்றாரு, பக்கத்துல இருக்கிறவர் அவருக்கு வந்து அப்படியே ஆமாடா அடிச்சு 2 பேரையும் அப்படியே பிடிச்சு டிங்கு இடிச்சு சப் அடிச்சு அனுப்பிடணும். என்ன பேசுறேன் அவன் அந்த வீடியோல. ஆர்.டி. சேகர்ரா. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா பேசுறேன் அவன் அந்த வீடியோல. ஆர்.டி. சேகர்ரா. என்ன ஆர்.டி. சேகர் நீங்க அவ்வளவுதான். என்ன பெரிய குளத்தூர் நீங்க அவ்வளவுதான். கொத்து பரோட்டா. வாங்க சார் வாங்க எல்லாரும் ஒரு தடவை நல்லா மூஞ்ச பாத்துங்க. ஓகேவா? பார்த்தாச்சா? முடியாச்சு. என்ன நீங்க என்ன பெரிய இன்னுமே வந்து இவங்க என்னமோ அப்படியே இது அது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு பில்டப்லயே இருக்கிறாங்க. ஏண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா? நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பன், பெரிய கொள்ளைக்கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைகளை பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இருக்கிறாரு. அவரு ஸ்போர்ட்ஸ்ல சாதிச்சவரு. பாஸ்கெட் பால்ல வந்து நேஷனல் லெவல்ல ஒலிம்பிக்ல எல்லாம் வந்து கமிட்டியில வந்து இருந்தவர் நம்மளுடைய ஆதவ் அர்ஜுனா. உதயநிதி என்ன பண்ணாரு ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் சொல்லுங்க. அன்னைக்கு சட்டசபையில வந்துட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி ஓடுனதெல்லாம் சொல்லக்கூடாது, அது கிடையாது, வேற ஏதாவது சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காரு சார், அப்படி என்ன சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ்க்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கா சொல்லுங்க. சேலைக்கு நெருப்புக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். சிம்பிளா போட்டு பாத்துக்கலாமா? 1 to 1 போட்டு பாத்துக்கலாம். டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் சார் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆயிட்டாரு, என்ன பண்றது. திமுகவுக்கு மீண்டும் மக்கள் ஓட்டு போட வேண்டும் என்றால் அது ஒரே ஒரு முறைதான் இன்னும் நடக்கும். அது எப்போ அப்படின்னா, நாங்க டிஎம்கேன்ற பார்ட்டிய தொடர்ந்து நடத்தணுமா வேணாமான்னு இன்ஸ்டால ஸ்டோரி போட்டீங்கன்னா அப்ப வந்து மக்கள் எஸ் நீங்க இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுவோம். இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. எனக்கு நான் ஒண்ணு முடிவு பண்ணிட்டேன் போவடி. அதாவது இந்த உதயநிதி அவர்கள் பேசுறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சீமான் உதயநிதி இவங்க எல்லாம் பத்தி பேசும்போது எப்படி இருக்குன்னா, இவ்வளவுதானே அவங்க அரசியல். வெக்கமா இல்ல மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அரசியல் பண்ணதுக்கு தயாரா இல்ல. உங்க கட்சியை காப்பாத்துறதுக்கான வேலையும் பண்ணல. சும்மா எதையோ பேசிட்டு இருக்கீங்க, மக்கள் கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க. உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். அன்னைக்கு ஒரு காலத்துல எடப்பாடி பழனிசாமியை எப்படி மக்கள் கண்டுக்காத ஒரு எதிர்கட்சியாக வச்சிருந்தாங்களோ, நீங்க அந்த இடத்தை நோக்கி திமுக போயிட்டு இருக்குதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அரசியலை நீங்க பண்றது இல்ல. நம்ம தொழிலா? அடுத்த நாளைக்கு எடப்பாடிலாம் பக்கத்துல உட்காந்து என்ன மாப்பிள்ள நீ வந்துட்ட போல இருக்கீங்க அப்படின்னு உங்களை பார்த்து சிரிப்பாரு. அந்த நிலைமைக்கு போயிடாதீங்க மிஸ்டர் உதயநிதிங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.